அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில விஷயங்களை சில வருடங்களுக்கு முன்பு இல்லை சில நாட்களுக்கு முன்பு நம்ம கைவிட்டிருப்போம். எப்படின்னா, இதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில் சிகரெட்டே நான் அடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் சரக்கே அடிக்க மாட்டேன், ஆல்கஹால் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் கைவிட்டிருந்திருப்பீங்க. ஆனால் திரும்பவும் ஏதோ ஒரு நாள் ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தை தொடும்போது திரும்பவும் அந்த ஒரு விஷயம் உங்களை பற்றுவதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இதற்கு பெயர் என்ன சொல்லுவாங்க இலக்கணவாதிகள் அப்படின்னா, வாசனா மலம் சொல்லி சொல்லுவாங்க. இதனோட குரு அழகாக சொல்லுவார். என்னன்னா, இப்போ ஒரு பெருங்காய டப்பாவை நீங்கள் எடுத்துக்கங்க. பெருங்காய டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பெருங்காயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த பெருங்காய டப்பாவை நீங்கள் தூக்கி போட்டாலுமே ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் அந்த பெருங்காய டப்பாவை ஓப்பன் பண்ணி, அந்த காலியான பெருங்காய டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதோட வாசனையை பார்த்தீங்கன்னா, அழகாக அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் அடிக்கும். இப்ப என்னன்னா, இந்த பெருங்காயம் அதுக்குள்ள இல்ல. அந்த டப்பாக்குள்ள இல்ல. ஆனா, அந்த பெருங்காயம் சேவ் பண்ணி வச்சிருந்ததுல்ல அந்த டப்பா. அப்ப அந்த டப்பால அந்த ஒரு வாசனம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இதே மாதிரி தான் நம்ம உடல், நம்மளோட மனம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்போதைக்கு இது வேணான்னு சொல்லி நான் ஒதுக்கி வைக்கிறேன். இது எப்ப வேணா எனக்கு இது மேல் எழும்பி வரலான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதற்கு பேர் தான் வாசனா மலம். அப்ப என்னன்னா, திடீர்னு ஒரு விஷயத்த நான் இன்னையோட நான் ஸ்மோக் பண்றத ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே, அது ஒரு 10 வருஷம் கழிச்சோ, இல்ல ஒரு 15 வருஷம் கழிச்சோ, இந்த மனம் அத சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால, சும்மா ஒரு நாளைக்கு அவன் போய் சும்மா அடிச்சு பார்க்குறேன்னு சொல்லி அடிச்சு பார்த்தாலுமே, இதுல போய் மாட்டிக்கொள்பவர்கள் ஏகப்பட்ட பேர். ஏன்னா என்னன்னா, அதான் நம்ம பண்ணிட்டோமே ஒரு நாளு. சரி அடுத்து ஒரு 2 நாள் பண்ணுவோம். இந்த 2 நாளோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1 வாரம் பண்ணுவோம். சரி இந்த 1 வாரத்தோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த மாசம் முடிஞ்ச உடனே இத நான் டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்படின்னு சொல்லி டோட்டலா அவனுக்கே தெரியாம அதுக்குள்ள போய் அவன் இன்னும் அதிகமாக அடிக்ட் ஆவான். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம், அதோட அர்ஜ் ரொம்ப அதிகமாக மாறும். அப்ப இவ்வளோ நாளா அவன் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி, அதிகமாக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பான். அவன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 சிகரெட் ஒரு நாளைக்கு அடிச்சுட்டே இருந்திருக்கான், ஸ்மோக் பண்ணிட்டே இருந்திருக்கான் அப்படின்னா, ஒரு நாள்லயே ஒரு 5 அடிப்பான். ஏன்னா, இவ்வளோ நாளா அந்த ஒரு விஷயம் இல்லாம, திடீர்னு கிடைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதுனால, அந்த வாசனா மலம் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல தூண்டி விட்டுருச்சு. இப்ப இப்படித்தான் எல்லா ஒரு விஷயமும். நீங்க இன்னைக்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறைந்து போயிடுச்சு. எனக்குள்ள இருந்து இது விலகி போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க அத நம்பிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. இப்போ விஸ்வாமித்திரரே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 15 வருட தவத்திற்கு அப்புறம் ஒரு பெண் முன்னாடி வரும்போது, அந்த பெண்ணுடன் உறவு கொள்றாரு. அப்ப இத்தன வருஷ தவம் அந்த உறவு கொண்டதனால அவருக்கு கலைஞ்சு போச்சு. அப்ப இது என்னாச்சு? அப்ப இவ்வளோ நாள் அவருக்கு இல்லையா? அப்படின்னா இருக்கு. உள்ள அவருக்கே தெரியாம ஒரு ரூட்டா அந்த மரம் வெட்டுனதுக்கு அப்புறம் கீழ வேர் எப்படி இருக்குமோ, அப்ப மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க வெட்டிட்டீங்க. ஆனா கீழ இருக்கக்கூடிய அந்த ரூட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதனால தான் ஒரு வயதானவங்கள நீங்க போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றக்கூடிய சில விஷயங்கள், அவங்க சின்ன வயசுல விளையாடியத பத்திலாம் சொல்லுவாங்க. இறக்கக்கூடிய ஸ்டேஜ்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது? அவங்க யார் யார் கூடலாம் பழகுனாங்க? அப்படின்னு சொல்லி, அந்த மாரியான அந்த பழக்கத்துல முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்திலாம் இப்பலாம் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. சும்மா ஜாலியா ஏதாவது அத பார்த்தாங்கன்னா, அத விளையாடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்ததோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. நாங்க இப்படிலாம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஒரு பொருள பார்த்த உடனே அந்த பொருள அவங்க எப்படி சின்ன வயசுல ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இது என்னன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது, அந்த பொருள எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, இது சில வயது மாற என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மெச்சூரிட்டி ஒண்ணு வர்றதாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா விலகிக்கிட்டே வரும். நீங்க அந்த சிறு வயதில செஞ்ச ஒரு விஷயம், அது அப்படியே கீழ வந்துரும். அப்போ அதுக்கு மேல சில ஒரு பலகைய நீங்க அடுக்குற மாதிரி அடுக்கிக்கிட்டே நீங்க வந்துடுறீங்க. திரும்பவும் இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டும்போது, கீழ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப மேல எழும்பி வரும். அப்ப இது என்ன அப்டின்னா, அந்த ஒரு பந்த தண்ணிக்குள்ள முக்கி வைக்கிற மாரி தான். இத நீங்க முக்கி மேல இப்டி கீழ நீங்க வச்சுடுறீங்க. ஆனா, திரும்பவும் இது கொஞ்சம் அப்டி ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த பந்து திரும்ப மேல வரும். அதோட வேலைய செய்யும். அப்ப அதற்கு பேரு தான் வாசனா மலம். அப்போ இத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இது மேல் எழும்பி வரும். திரும்பவும் அத நான் என் கவனத்தால் அந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன்? இப்ப நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப ஸ்மோக் பண்றேன் அப்டின்னா, ஸ்மோக் பண்ணும்போது திரும்பவும் எனக்கு தூண்டப்படும்போதே அத நான் ஸ்டாப் பண்ணணும். அப்ப மனதோட வேலை அதுதான். திரும்ப திரும்ப உங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனதை நீங்க என்ன பண்ணணும்னா, கவனிச்சு 10 வருஷமானாலும் சரி, 15 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி, அத கவனிச்சு இது எனக்கு இப்ப வேணும், வேணான்னு சொல்லி முடிவு எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அப்போ இந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து தான் என்ன நடக்குதுன்னா, உங்களோட வாழ்க்கையே மாற ஆரம்பிக்குது.
இப்போ இந்த ஒரு சீனை நீங்க நினைச்சுங்க, 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஸ்மோக் பண்றான். ஸ்மோக் பண்ணும்போது அத அப்படியே கடைபிடிக்கிறான்னா அவனோட வாழ்க்கை வேற. இப்ப 10 வருஷம் கழிச்சு ஸ்மோக் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. ஆனா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு விட்டுட்டானா, அவனோட வாழ்க்கை வேற. இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவனோட வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னும்போது, இந்த வாசனா மரத்துல கொஞ்சம் நீங்க கவனம் வச்சுக்கணும். நீங்க விட்டது எல்லாமே நீங்க உங்கள விட்டு மொத்தமா விலகிடுச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, கிடையாது. உள்ள பதிவாக இருக்குது. உள்ள ஒரு ரூட்டா வேராக அது இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வெட்டுனது மேல் பகுதிய மட்டும் தான். வேர அழிக்கல நீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ, நான் உங்களுக்கு நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் எல்லா செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயுமே ஒரு மோர் தென் 100% கொடுத்துருக்கீங்க. டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, திஸ் செஷன் ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 200%. இவ்வளோ ஒரு கிளாரிட்டியை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ ஒரு மைண்டை பத்தி இவ்வளோ கிளாரிட்டியா ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இவ்வளோ சொல்ல முடியுமான்னா ஐ ஃபீல் இட்ஸ் எ மிராக்கிள். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நான் அட்டன் பண்ண எல்லா செஷனையும் இந்த செஷனை வச்சு கோஆர்டினேட் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் எ மேஜிக். இமென்ஸ் கிராட்டிடியூட் டு யூ. இதோட பெட்டரா இப்போ எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், ஒரு அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு. நமக்கு இன்கேஸ் நடக்கலைன்னா ஒரு ஃபியர் நம்ம வரும் பாத்தீங்களா? அந்த ஃபியரை இப்போ அதெல்லாம் இப்ப நீங்க சொல்ற இன்புட்ஸ் வச்சு ஈஸியா நான் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இது என்ன சொல்றது, இட்ஸ் லைக் ஓவர்லோடட் மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றிகள்.